தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் 5வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவு நேரத்திலும் களத்திலிருந்து உரிமை குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து தகவல்களை தருவதற்காக செய்தியாளர்கள் இணைகிறார்கள். முதலில் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைகிறார். அன்சர், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் தற்போது இந்த நள்ளிரவையும் தாண்டி அங்கே போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4வது நாளான இன்றும் கூட நள்ளிரவிலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் எங்குமே நகராமல் தங்களுடைய அந்த போராட்ட களத்திலேயே தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன ஏனென்றால், கிட்டத்தட்ட இந்த பகல் பொழுதில் லட்சக்கணக்கானவர்கள் அங்கே குழுமி இருந்தார்கள். இப்போதைக்கு கூட்டம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக மனோஜ், பகல் பொழுதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இளைஞர்கள், முதியவர்கள், இளம் சிறு மாணவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பு மக்களும் மெரினாவில் கூடியிருக்கிறார்கள். இந்த கூடியிருக்கிற வித்தியாசம் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே உற்சாகத்துடன் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இவர்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவில் கூட நடைபெறக்கூடிய போராட்டம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலும் வாத்தியங்கள் மூலமாக இசைத்து மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு புறம் மொபைல் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய நகரும் மின்திரை அமைக்கப்பட்டு மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மேடை அமைத்து மக்களுக்கு தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் மக்கள் இருப்பதால் இந்த பகுதி தொடர்ந்து ஒரு எழுச்சிகரமான போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த சாலைகளில், நடைபாதைகளில் குவிந்திருந்த மக்கள் தற்போது அணுகு சாலையும் தாண்டி கடற்கரை மணல் வரை குவிந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே உற்சாகத்துடன் தொடர்ந்து தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இளைஞர்கள் அனைவரும் பல்வேறு பிரிவினைகளையும் மறந்து தங்களது போராட்டமானது ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனோஜ். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அனைவரையுமே பார்த்தோமானால் அவர்களது முக்கியமான கோரிக்கை இந்த மாதம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் பிறப்பித்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள் மனோஜ். அன்சர், தொடர்ந்து அங்கே பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பனியையும் கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவு நேரத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது சிரமங்களை சந்தித்திருக்கிறார்களா? அவருக்கு இரவு உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது அந்த அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பாட்டில்கள் அல்லது ஏதாவது பிஸ்கட்டுகள் அது போன்ற ஏதாவது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா உணவுப் பொருட்கள் எல்லாம்? நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருமே போராட்டக்காரர்களே உணவு, தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகத்துடன் இருப்பதற்காக அவர்களுக்கு தொடர்ந்து தண்ணீரும் குளுக்கோஸ் பிஸ்கட் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான உணவு பதார்த்தங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் இணையதளம் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் குறித்து தகவல் தெரிவித்தால் உடனடியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு தரப்பில் இருந்தும் இந்த போராட்டக்காரர்களுக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பழங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போல 2 நாட்களாக இவர்கள் சந்தித்து வந்த சிரமங்களான இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான வசதிகளும் வாடகைக்கான டாய்லெட்டுகள் எனப்படும் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு அவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இங்குள்ள மக்கள் இந்த கடும் பனிப்பொழிவையும் கூட பொருட்படுத்தாமல் தங்களது சிறு சிறு குழந்தைகளோடு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் முன்பாக தொடங்கிய இந்த போராட்டமானது தற்பொழுது தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கல்லூரிகள் விடுமுறை மற்றும் மற்ற மாணவர்களின் ஆர்வம், நாளை முதல் நடக்க இருக்கின்ற கடையடைப்பு, தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களின் பங்கேற்பு என இந்த கூட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே இந்த உற்சாகத்தோடு இவர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் மனோஜ்.